அதற்காக ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். நெகேமியாவின் புஸ்தகத்தினுடைய 8ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அலங்கத்தை கட்டி முடிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் பயங்கரமான சந்தோஷமாகிறது. அன்றைக்கு ஓப்பன் பண்ற அன்னைக்கு அத்தனை ஜனங்களும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கும் போது எல்லாரும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறான், விசாரப்பட வேண்டாம், எல்லாருமே கொழுமையானதை நீங்க எடுத்து புசிங்க, நீங்க பங்குகளை அனுப்புங்க. இந்த நாள் சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள். விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். இந்த வசனத்துல எதை குறித்து ஆண்டவர் நம்மோட பேசுகிறார் அப்படின்னா, எப்பவுமே சோகமா இருக்கிறது மாதிரி ஒரு ஸ்பிரிட். இது சத்துருடைய ஒரு மிகப்பெரிய தந்திரம். அப்படின்னா சிலர் பாருங்க, எப்பவுமே சோகமாகவே இருப்பார்கள். அவங்க சோகமாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் அவங்களுக்கு வந்துடும். ஆனால் இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்ததல்ல. வேதம் சொல்லுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். அப்படின்னா நம்ம எப்பவுமே சோகமாக இருக்கிறதற்கு விரும்புகிற ஆண்டவர் அல்ல. எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு விரும்புகிற ஆண்டவர் தான் நம் ஆண்டவர். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் ஒருவேளை இந்த சூழ்நிலையிலே இருக்கலாம். பாருங்க, எப்போ பாருங்க சோகமாகவே இருப்பாங்க, பறி கொடுத்தது மாதிரியே இருப்பாங்க, ஏதோ ஒன்று இழந்தது மாதிரியே இருப்பாங்க. கேட்டால் அவங்க அடிக்கடி அந்த பிச் இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. என்னடா இது உண்மையிலேயே ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததல்ல. இது சத்துருடைய ஒரு மிகப்பெரிய தந்திரம். அதனால் இன்னைக்கு ஒரு ஞானத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நான் எப்பவும் சந்தோஷமாக இருப்பேன். நான் இனி சோகமாக இருக்க மாட்டேன். உங்கள் சந்தோஷத்தை மனிதர்கள் கூட கெடுக்கலாம். பாருங்க, சில நேரத்தில் சிலர் அப்படியே நம்ம நல்ல சந்தோஷமா இருப்போம், மூட் ஆஃப் பண்ணுவாங்க, நம்முடைய சந்தோஷத்தை எடுத்து போடுவாங்க. இதுக்குன்னே நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறது பிடிக்காது, சந்தோஷமா இருக்கிறத அவங்க விரும்பவே மாட்டாங்க. எப்பவும் சோகமா இருக்கிறது தான் அவங்க விரும்புவாங்க. அப்போ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு முன்பாக நீங்க சோகமாகவே இருந்துட்டீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கை வெற்றியா இருக்காது. அதனால அதுக்காக அவங்க முன்னாடி அப்படியே பயங்கரமா சிரிச்சுட்டு அவங்கள வெறுப்பேத்திட்டு அப்படி வெளித்தோற்றமா நடிக்கணும்னு நான் சொல்லல. இருதயத்துக்குள்ள என்ன நடந்தாலும் நீங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இனி நான் சோகமா இருக்க மாட்டேன், நான் சந்தோஷமா தான் இருப்பேன். ஏன்னா மகிழ்ச்சியா இருக்கிறது தான் உங்கள் பலன்.